பிரான்சில் விலைவாசி உயர்வு மற்றும் வாங்கும் திறன் குறைவு காரணமாக உள்ள பலரும் பெரிய கொள்வனவுகளுக்கு 3 அல்லது 4 தவணைகளில் பணம் செலுத்தும் முறையை அதிகமாக பயன்படுத்தி வருகின்றனர். விற்பனை காலங்களில் மிகவும் பிரபலமாக உள்ள இந்த முறையானது வாடிக்கையாளர்களுக்கு செலவை மாதங்களாக பிரித்து செலுத்த உதவுகிறது. இதனால் தொகை குறைந்து போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. ஆனாலும் இந்த தவணை முறை முறையான கடன் சுமைக்கு வழிவகுக்கும் அபாயத்தை கொண்டுள்ளது. வாங்கிய பொருளுக்கான தொகையை தவணைகளில் செலுத்த தவறினால் அபராதம் விதிக்கப்படலாம். வாடிக்கையாளர்களை பாதுகாப்பதற்கும் இந்த சேவையை ஒழுங்குபடுத்துவதற்கும் எதிர்வரும் நவம்பர் 20 முதல் புதிய விதிமுறைகள் அமுலுக்கு வர உள்ளன. இதன் மூலம் வாடிக்கையாளர்கள் இனி கடன் வாங்குபவர்களாக கருதப்படுவார்கள். வங்கி அல்லாத நிறுவனங்கள் மூலம் தவணை முறை வழங்கப்பட்டாலும் நுகர்வோர் கடன் சட்டங்களின் கீழ் வாடிக்கையாளர்களுக்கு உரிய பாதுகாப்புகள் கிடைக்கும் என்று சட்ட நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். புதிய விதிகளின்படி வணிகர்கள் தவணை முறை சேவைகளை வழங்குவதற்கு முன்பு வாடிக்கையாளர்களுக்கு கூடுதல் தகவல்களை வழங்க வேண்டும். மேலும் வாடிக்கையாளர்களின் கடன் தகுதியையும் அவர்கள் சரிபார்க்க வேண்டியிருக்கலாம். இந்த முறை மூலம் மறைமுக கட்டளைகள் மற்றும் அபராதங்கள் குறித்து வாடிக்கையாளர்களுக்கு முழுமையான வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும். இதனால் மறைமுக கட்டணங்கள் குறைக்கப்படும். தவணை முறையில் பொருள் வாங்குவதற்கு முன்பு வரவிருக்கும் மாதங்களில் உங்களது வருமானத்திற்கு ஏற்ப தவணை தொகை பொருந்துகிறதா என்பதனை சரிபார்த்துக் கொள்வது அவசியம் என்று வலியுறுத்தப்பட்டுள்ளது.